பல வருடங்களாக நாம் சிறுக சிறுக சேமித்த பணம் எதிர்பாராமல் வரும் ஒரே ஒரு மருத்துவ செலவில் சுக்குநூறாக நொறுங்கிப் போகும் பெரும் அபாயம் இருக்கிறது. மருத்துவ காப்பீடு என்பது நம் தலையில் விழவிருக்கும் பெரும் நிதி சுமையை இன்சூரன்ஸ் நிறுவனத்திற்கு மாற்றும் ஒரு தற்காப்பு கவசம். ஒவ்வொரு வருடமும் ஒரு சிறிய தொகையை பிரீமியமாக செலுத்துவதன் மூலம் எதிர்பாராமல் வரும் லட்சக்கணக்கான ரூபாய் மருத்துவமனை பில்களிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளலாம். ஆனால் பாலிசி வாங்கும் போதே உங்களுக்கு சர்க்கரை நோய் அல்லது இரத்த அழுத்தம் போன்ற முன்னிருக்கும் வியாதிகள், அதாவது ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீசஸ் இருந்தால் நிலைமை கொஞ்சம் சிக்கலாகிறது. ஒரு சாதாரண ஹெல்த் இன்சூரன்ஸில் இருக்கும் கட்டாய காத்திருப்பு காலம் மருத்துவ உதவி மிக அவசரமாக தேவைப்படும் நபர்களை கூட சில வருடங்களுக்கு பாதுகாப்பில்லாமல் நிறுத்திவிடுகிறது. அதுதான் வெயிட்டிங் பீரியட் அல்லது காத்திருப்பு காலம். பாலிசி வாங்குவதற்கு முன்பே உங்களுக்கு இருக்கும் நோய்களுக்கு முதல் 2 முதல் 4 வருடங்களுக்கு இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் எந்த மருத்துவ செலவையும் ஏற்க மாட்டார்கள். இதிலுள்ள மிகப்பெரிய சிக்கல் என்னவென்றால், நீங்கள் ஒழுங்காக பிரீமியம் கட்டிக்கொண்டே இருந்தாலும் முதல் 2 வருடங்களில் அந்த பழைய நோய்க்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டால் மொத்த செலவையும் நீங்களே ஏற்க வேண்டியிருக்கும். இந்த பிரச்சினைக்கு தீர்வாகத்தான் டே 1 பிஇடி கவரேஜ் என்ற சிறப்பு பாலிசிகள் வழங்கப்படுகின்றன. இதில் முதல் நாளிலிருந்தே உங்களுடைய பழைய நோய்களுக்கும் கவரேஜ் கிடைக்கும். இந்த சார்ட் உங்களின் உடல்நிலைக்கும் மருத்துவ நிதி அபாயத்திற்கும் உள்ள தொடர்பை காட்டுகிறது. இந்த பாலிசி தேவையா என்பதை எளிதாக முடிவு செய்யலாம். ஆரோக்கியமாக இருப்பவர்களுக்கு மருத்துவமனை செலவு அபாயம் குறைவு என்பதால் ஸ்டாண்டர்ட் பாலிசி போதுமானது. ஏற்கனவே நோய்கள் இருப்பவர்களுக்கு மருத்துவமனை அபாயம் அதிகம் என்பதால் அவர்கள் டே 1 பிஇடி பாலிசி தேர்ந்தெடுக்க வேண்டும். முதல் நாள் பாலிசிகள் காத்திருப்பு கால பிரச்சினையை சரியாக தீர்த்து விடுகின்றன. ஆனால் இதற்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய விலையை முன்கூட்டியே கணக்கிட்டு பார்ப்பது கண்டிப்பாக மிக அவசியம். சாதாரண பாலிசி மற்றும் டே 1 பாலிசி ஆகிய இரண்டிற்குமான வித்தியாசத்தை நீங்கள் செலுத்தும் தொகை மற்றும் உங்களுக்கு கிடைக்கும் பலனை கொண்டு மதிப்பிடலாம். சாதாரண பாலிசியில் நீங்கள் கட்டும் பிரீமியம் குறைவு. ஆனால் உங்களுக்கு ஏற்கனவே உள்ள நோய்களுக்கான சிகிச்சைக்கு 36 முதல் 48 மாதங்கள் வரை கவரேஜ் கிடைக்காது. இந்த வெயிட்டிங் பீரியடில் அந்த பழைய நோயால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டால் அதன் நிதி அபாயத்தை முழுமையாக நீங்களே ஏற்க வேண்டும். டே 1 பாலிசியில் காத்திருப்பு காலம் கிடையாது. முதல் நாளிலிருந்தே பாதுகாப்பு உண்டு. அதே சமயம் இதற்கான பிரீமியம் வழக்கத்தை விட அதிகமாக இருக்கும். இந்த அட்டவணையை பார்த்தால் சாதாரண பாலிசியை விட டே 1 பாலிசிக்கு செலுத்த வேண்டிய பிரீமியம் 30 முதல் 50% வரை கூடுதலாக இருப்பதை அறியலாம். இந்த கூடுதல் கட்டணம் என்பது நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து செலுத்த வேண்டிய தொகை. இது 3 ஆண்டுகளில் ஒரு பெரும் தொகையாக உயரும். சுருக்கமாக சொன்னால், வரப்போகும் மருத்துவ செலவுக்கான பணத்தை நீங்களே இன்சூரன்ஸ் நிறுவனத்திற்கு முன்கூட்டியே தவணை முறையில் கட்டுவது போலதான் இது. இந்த செலவு கணக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதா என்பதை தீர்மானிப்பது முக்கியம். முதல் நாள் கவரேஜ் என்ற பெயரில் சில நிறுவனங்கள் குறைந்த பிரீமியத்தில் விளம்பரம் செய்யலாம். ஆனால் அந்த பாலிசிகளில் மறைந்திருக்கும் நிபந்தனைகளை கவனிப்பது அவசியம். அதில் மிக முக்கியமானது கோபே என்னும் நிபந்தனை. கோபே இருந்தால் ஒவ்வொரு முறை மருத்துவமனை பில் வரும்போதும் அதில் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை நீங்களே உங்கள் கைக்காசிலிருந்து கட்ட வேண்டும். உதாரணமாக 20% கோபே உள்ள பாலிசியில் 5 லட்சம் ரூபாய் பில் வந்தால் 1 லட்சம் ரூபாயை நீங்களே செலுத்த வேண்டும். இது இன்சூரன்ஸ் தரும் பாதுகாப்பை குறைத்துவிடும். இரண்டாவதாக சப் லிமிட்ஸ் எனப்படும் குறிப்பிட்ட நோய்களுக்கான உச்சவரம்பை சோதிக்க வேண்டும். இந்த வரைபடம் காட்டுவது போல உங்களிடம் 5 லட்சம் ரூபாய்க்கு பாதுகாப்பு இருந்தாலும் கண்புரை போன்ற சிகிச்சைகளுக்கு 50,000 ரூபாய் மட்டுமே கிடைக்கும் என்ற உச்சவரம்பு இருக்கலாம். முதல் நாள் கவரேஜிற்காக கோபே மற்றும் சப்லிமிட்களை ஏற்றுக்கொள்வது மருத்துவ செலவுகளின் பெரும் பகுதியை மீண்டும் உங்கள் தலையிலே சுமத்திவிடும். இன்சூரன்ஸ் என்பது ஒவ்வொருவரின் உடல்நிலை மற்றும் வயதுக்கேற்ப மாறக்கூடியது. நீங்கள் 35 வயதுக்கு உட்பட்டவராகவும் எந்த பழைய நோயும் இல்லாதவராகவும் இருந்தால் உங்கள் தேர்வு மிக எளிது. இந்த வரைபடத்தில் காட்டியுள்ளது போல ஆரோக்கியமான இளைஞர்கள் சாதாரண பாலிசியையே எடுக்கலாம். ஆரோக்கியமாக இருக்கும்போதே அந்த வெயிட்டிங் பீரியடை கடந்து விடுவது சிறந்த உத்தி. ஆனால் ஏற்கனவே நோய்களுள்ள வயதான பெற்றோர்களுக்காக பாலிசி எடுக்கும்போது வேறு விதமாக சிந்திக்க வேண்டும். இவர்களுக்கு அடுத்த சில ஆண்டுகளிலேயே மருத்துவ தேவை வர வாய்ப்புள்ளதால் டே 1 கவரேஜ் அல்லது மிக குறைந்த காத்திருப்பு காலம் உள்ள பாலிசிகளுக்கே முன்னுரிமை அளிக்க வேண்டும். முதியவர்களுக்காக செலுத்தப்படும் கூடுதல் பிரீமியம் ஒரு குடும்பத்தின் ஒட்டுமொத்த சேமிப்பும் ஒரே நாளில் கரைந்து விடாமல் பாதுகாக்கும் ஒரு கட்டாய தற்காப்பு செலவு.
நடுத்தர வயதில் கட்டுக்குள் இருக்கும் இரத்த அழுத்தம் போன்ற சாதாரண நோய்கள் உள்ளவர்களுக்கு இந்த தேர்வு அவர்களின் நிதி நிலையை பொறுத்தது. அவசர மருத்துவ செலவுக்கு தேவையான தொகை கைவசம் உள்ளதா என்பதை பொறுத்து முடிவெடுக்கலாம். 2-3 லட்சம் ரூபாய் கைவசம் இருந்தால் சாதாரண பாலிசியையே எடுத்து பிரீமியத்தை மிச்சப்படுத்தலாம். வெயிட்டிங் பீரியடில் வரும் செலவுகளை சமாளிக்கலாம். எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லை என்றால் டே 1 பாலிசியை தேர்ந்தெடுங்கள். ஆனால் 0 கோபே, அரை வாடகை உச்சவரம்பு இல்லாததை உறுதிப்படுத்துங்கள். விளம்பர வாசகங்களை மட்டும் நம்பாமல் பாலிசி ஒப்பந்தத்தில் உள்ள நுணுக்கமான நிபந்தனைகளை தெளிவாக படிக்க வேண்டும். அங்குதான் நிரந்தர தவிர்ப்புகள் எக்ஸ்க்ளூஷன்ஸ் ஒளிந்திருக்கக்கூடும். உங்கள் உடல்நிலைக்கும் நிதி நிலைமைக்கும் ஏற்ற பாலிசியை தேர்ந்தெடுப்பதே உண்மையான நிதி தற்காப்பு.